வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வழியாக இந்த தேர்தலில் பெருகியது ஆதரவு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க. வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக கட்சியில் பெரும் விதத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு சில இடங்களில் பெரும் வாரியாக பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் பெரும் வாரியான வாக்குகளையும் ஆதரவுகளையும் பெற்றிருந்தது என்று கூறப்படுகிறது. அதை உடைத்தெறும் விதமாகத்தான் இந்த ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரே கட்டமாக தேர்தல் என்பது தமிழகத்தில் நடந்து முடிந்தது. இதில் பார்த்திங்கன்னா அதிமுகவை சிறப்பாக ஒரு பெரும் விதத்தில் வழி நடத்துவதே பெரும் விஷயம். அதுவும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக பதவிக்கு தற்பொழுது ஒரு ஆளுமையில் இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவை வழிநடத்தும் அந்த ஒரு சூழலில் அதுவே அவருக்கு ஒரு பெரும்வாரியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி எப்படி முன்னுக்கு கொண்டு வரும் என்ற ஒரு பிளான்களையும் போட்டு அதையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அதிலும் முக்கியமாக நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த ஒரு 2024 தேர்தலில் வெற்றியை படைத்தால்தான் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வெற்றியை பெற்று ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்றதுக்காக அதுக்கான அடிப்புறத்தை தற்பொழுது இப்போதே போடணும். இந்த ஒரு தேர்தல் எம்பி எலெக்ஷன்லேயே நம்ம போட்டு அதில் பல சீட்டுக்களை பெற்றால்தான் நம்ம அந்தந்த தொகுதியை தட்டி தூக்க முடியும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தார். அதற்காகவும் பலவிதமான இடங்களில் 40 தொகுதிகளும் சூறாவளி பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு தீவிரமாக திகழ்ந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனால் பெரும் விதத்தில் ஆதரவு வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துவிட்டது. அதாவது பெரும்பாலான சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் வாக்குகள் என்று முக்கியமான வாக்குகள் பார்த்திங்கன்னா தன்வசம் இழுக்க பார்த்திங்கன்னா அவர் கூட்டணியும் பெருசாக வைக்கல. ஓகேங்களா, எல்லாத்தையும் நம்ம ஆதரவு நம்ம பெருகணும் அப்படின்றதுக்காக தனித்தே இருந்த ஒரு பிளான் பண்ணார். ஆனால் ஒரு சில கட்சிகள் மட்டும் அவருடன் கூட்டணியை வைத்திருந்த சூழலில் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் அவருக்கான ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறதா என்பதனை நாம் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பொறுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறல. வாக்கு எண்ணிக்கை என்றுதான் தெரியும். பெரும் மெஜாரிட்டி என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா விடிவு காலம் என்பது பிறக்கும். அதிமுக பெரும் விதத்தில் ஆட்சி அமைக்கும். மக்களின் நல்லாட்சியே அதிமுக ஆட்சி என்று ஒரு பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் சொல்லி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். இல்லை மீண்டும் திமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது தமிழகத்தில் ஆட்சியை அமைத்திருக்கிறது. அது மீண்டும் எம்பி எலெக்ஷன்லையும் ஆட்சியை பிடிக்குமா, தொகுதிகளை கைப்பற்றுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் இருந்தாலும் அதை தட்டி தூக்கணும், நம்ம தான் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலும் ஒரு வெறிகளும் அதிமுக இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு இந்த ஒரு தேர்தல் பெரும் விதத்தில் ஆதரவு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டிருங்கள்.